தென் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா லைக் யூஸ் எஃபெக்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது ரியாக்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். லைக் கடைசி வரையும் பாருங்கள். லைக் நீங்கள் வந்து லைக் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரெட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா லைக் ஃபேக் ஸ்டோரி ஏபிஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் ஃபேக் ஸ்டோரி ஏபிஐ .com இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லைக் ஃபேக் ஸ்டோரி ஏபிஐ வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் விஎஸ் கோடில் போயிட்டு லைக் என்ன பண்ணுவோம் லைக் எப்படி நம்ம ஏபிஐ கால் பண்ணுவோம் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஏபிஐ கால் பண்ணுவோம். கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனில் லைக் டிபெண்டன்சி ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஆக்சியோஸ் லைக் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணதுனால லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணோன்னே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டாட் தென் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ டாட் தென் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது என்ன லைக் இதோடைய பர்ஃபெக்டான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா தென்னு சொல்லுவோம். ஸோ தென் இதில் வந்து ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து லைக் இந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸோ டேட்டா செட் டேட்டா ஆஃப் ரெஸ்பான்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணல. லைக் இந்த சின்டாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டிஃபைன் பண்ணி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எரரை மேனேஜ் பண்ணுறதுக்காக எரர் வந்து கன்சோலில் மேனேஜ் பண்ணும். console.log out எரர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் const of data set data use state. ஓகே ஓகேவா console.log of நான் டேட்டா வந்து ட்ரை பண்ணி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் டேட்டா வந்து லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்பெக்டர் கிளிக் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். லைக் யூஸ் எஃபெக்ட் வந்து பேஜ் வந்து யூசர்ஸ் வந்து ஓகே லோட் வச்சு ஏபிஐ கால் ஆச்சு. ஏபிஐ கால் சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றது இங்கே போகும். 200 ஓகேன்றதா கன்சோலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாவில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே டேஸ்ட்டில் டேட்டா இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ என்ன பண்ணலாம் லைக் யூஐயில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னு ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ டேபிள் ஓகே உங்களுக்கு டேபிளோடைய சின்டாக்ஸ் சரியானாங்க டிஆர் ஓகே தென் இதுக்குள்ளே ஹெட்டு தென் அடுத்த அதுக்குள்ளே வர டிஆரில் வரது வந்து கண்டென்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா டாட் மேப் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ டெம் லைக் இண்டெக்ஸ் டெம்பில் இண்டெக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே கண்டென்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. என்ன கண்டென்ட் அப்படின்னா லைக் இங்கே வந்து நார்மலாக ஒரு டிஆர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிடி இது வந்து கண்டென்ட் இருந்தால் டிடி சின்டாக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைக் அதோடைய டேட்டா வந்து என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் டேட்டா இப்போ யூசர் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் இது 3 மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணும். ஸோ டாட் யூசர் நேம் ஃபோன் டாட் ஃபோன் அடுத்து டாட் இமெயில். ஸோ இங்கே ஹெட்டர் டிஃபைன் பண்ணும். ஸோ இங்கே ஹெட்டர் வந்து என்ன பண்ணுவோம் டிஹெச் யூசர் நேம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச் ஃபோன் நம்பர் தென் டிஹெச் இமெயில் இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த இதில் வந்து லைக் கீயில் வந்து இண்டெக்ஸை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். டேட்டா டாட் மேப் இஸ் நாட் a ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணணும், லைக் டேட்டா இருந்தால் மட்டும் மேப் பண்ண அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டேட்டா இருந்தால் மட்டும் மேப் பண்ண அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கேன். நெட்வொர்க்ஸில் போயிட்டு லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இல்லை, அதில் டேட்டா டிஸ்பிளே. ஓகே, ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, டேட்டா டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் கெட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் பட்டனை வந்து டிஃபைன் பண்ணணும். லைக் எடிட் டெலிட்ங்கிற ஆக்ஷன் பட்டன் டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் ஒரு ஆக்ஷன்ஸ், ஓகேவா. தென் இமெயிலுக்கு அப்புறம் ஒரு டிடி டிஃபைன் பண்ணுறோம். டிடி டிஃபைன் பண்ணிட்டோம்னா பட்டன் எடிட், பட்டன் எடிட். ஓகே, இப்போ இதுக்கான ஆக்ஷன் பட்டன் டிஃபைன் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான யூஐ வந்து ரெடி பண்ணணும். லைக் ஃபார்ம் என்டையர் ஃபார்ம் எப்படி வந்து ஆட் பண்ணுறதுக்கான யூஐ ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபார்ம் எடுக்கிறேன், ஒரு லேபிளுங்கிறது யூசர் நேம், இன்புட்டில் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில், இங்கே ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் வந்து இமெயில். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்ட் ஆஃப் யூசர் நேம் கமா செட் யூஸ் ஸ்டேட் எம்டியாக டிஃபைன் பண்ணிடுச்சு. ஓகே, கான்ஸ்ட் ஆஃப் else number அப்படின்னு set else number use state else number. So const of email comma set email use state. ஓகே, இது இண்டிவிஜுவலாக டிஃபைன் பண்ணி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லைக் வேல்யூ ஃபஸ்ட்டு ஆன் சேஞ்ச் பண்ணிடணும். ஆன் சேஞ்ச் ஹேண்ட்லர் என்ன பண்ணுவோம், லைக் ஒரு ஃபங்க்ஷனில் செட் யூசர் நேம் என்ன வரும், ஒரு ஈவெண்ட்டாக பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஈவெண்ட் பர்ஃபார்ம் ஆச்சுன்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ இருக்கும். கரெக்டாக, டார்கெட் டாட் வேல்யூ. நெக்ஸ்ட் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும், செட் ஃபோன் நம்பர். அதே மாதிரி தான் செட் இமெயில். இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சப்மிட் ஹேண்ட்லர். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணும். ஆன் சப்மிட் ஹேண்ட்லர் பண்ணணும். ஆன் சப்மிட் ஹேண்ட்லர். ஓகே, இங்கே லைக் ஏபிஐ கால் பண்ணும். லைக் எப்போ கால் பண்ணும், லைக் நம்ம என்ன ஃபார்மில் டிஃபைன் பண்ணிக்கலாம், இன்புட் டேக் வந்து ஆட் பண்ணும். இன்புட் டைப் வந்து என்ன, டைப் வந்து சப்மிட். ஸோ இப்போ வந்து யூஐ போய் பார்க்கணும். எனக்கு வந்து யூசர் நேம் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது. ஸோ அதுக்கான கிளாஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன், ஏன்னா யூஐ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக மாற்றும். ஸோ
ஃபார்முக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம், அதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபார்ம் கிளாஸ். நான் ஆல்ரெடி கிளாஸ் மட்டும் டிஃபைன் பண்ணிட்டேன். இது எந்த டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா ஆப் டாட் சிஎஸ்எஸ்ல வந்து கிளாஸ் வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃபார்ம் கிளாஸ். ஓகே, இதுதான் அதோடைய வித்து, பேடிங், அப்புறம் மார்ஜின், பாக்ஸ் ஷீட் அதெல்லாம் டிஃபைன் பண்ணி இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதுக்கான கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. சப்போஸ் நம்ம இந்த ஆப் டாட் ஜேஎஸ்க்கு வந்து ஓகே கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கிளாஸ் இதுக்கான வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ இதில் யூசர் நேம் என்டர் பண்ணுறோம், இது ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுறோம், இமெயில் என்டர் பண்ணுறோம். ஓகே, இப்போ எடிட் பண்ணால் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போஸ்ட் ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம். லைக் டைரெக்டாக சப்மிட் கிளிக் பண்ணால் டேட்டா இருந்து சப்மிட் கிளிக் பண்ணால் லைக் ஏபிஐ கால் நடக்கிற மாதிரி. கெட்டுக்கு அப்புறம் என்ன போஸ்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடும். இதுக்காக என்ன பண்ணோம், எக்ஸ்யூஸ் டாட் போஸ்ட். ஓகேவா, போஸ்டுடைய சின்டாக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு யூஆர்எல், அதுக்கப்புறம் லைக் என்ன பாடி இந்த கண்டென்ட்டை சென்ட் பண்ணணுமோ அந்த கண்டென்ட்டை சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான யூஆர்எல் வந்து நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்டோடைய பேஜில் போயிட்டு ஆடுங்கிறது இருக்கும். ஸோ இதுலேயே வந்து அதில் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து போஸ்ட், இப்போ நம்ம பாடியில் என்ன சென்ட் பண்ணோம், லைக் எவ்வளோ பெரிய டேட்டாவை சென்ட் பண்ணோம் இந்த ஏபிஐக்கு. பட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இது என்ன பண்ணலாம், நான் என்ன சென்ட் பண்ணுறேன்னா இது அட்ரஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக ஒன்றா வச்சுப்போம், நேமு ஃபர்ஸ்ட் நேம் எல்லாத்துக்கும் ஒன்றா வச்சுப்போம், பாஸ்வேர்டு குறையாத வச்சுப்போம். பட் நான் சென்ட் பண்ண வேண்டியது மாற்றி சென்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி என்ன மாற்றி சென்ட் பண்ணணும், லைக் டேட்டா ஈக்குவல் டு எனக்கு தெரியும் லைக் இமெயில் என்ன, இமெயில் நெக்ஸ்ட்டு யூசர் நேம் என்னன்னு தெரியும். கரெக்டாக யூசர் நேம் தெரியும், இப்போ மற்ற ஃபோன் நம்பர் தெரியும். ஓகே, ஃபோன் நம்பர் தெரியும். இப்போ ஃபோன் நம்பர் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈவன் செவன் டிஃபால்ட், இது வந்து எதுக்காக லைக் ஈவெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும். லைக் நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டை வந்து சப்மிட் பண்ண அந்த ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் ஈக்குவல் பேஜ் ரீலோட் ஆகாது 2 ஹவர்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், செக் பண்ணலாம் நம்ம என்டர் பண்ணுற டேட்டா தான் வருதான்றது. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ கன்சோல் இமெயில் நேம் இருக்குது, இது இருக்குது, யூசர் நேம் இருக்குது, ஓகே பாஸ்வேர்டு டிஃபால்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஏபிஐ கால் தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சியோஸ் டாட் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட் மெத்தடில் யூஆர்எல், அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ண வேண்டிய டேட்டா, அதுக்கப்புறம் தென் லாக் பார்க்கணும், ரெஸ்பான்ஸ் லாக் பார்த்து லைக் கன்சோல் டாட் லாக் ரெஸ்பான்ஸை பார்த்துரும். ஓகே, தென் கேட்ச் எரரை கேட்ச் பண்ணணும், கேட்ச் எரர் கன்சோல் டாட் லாக் எரர். ஓகே, ஸோ இப்போ இதோடைய நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதோட ஏபிஐஸை கால் பண்ணோம். ஏபிஐ என்ன ஏபிஐ, ஸோ போஸ்ட் ஏபிஐ வந்து என்ன இருக்குது, ஆடை கிளிக் பண்ணுறோம், இந்த யூசருக்கான ஏபிஐ. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு அதை போஸ்ட் பண்ணுறேன். தென் இதை என்ன பண்ணணும், லைக் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன, ஓகே ரீலோட் பண்ணுறேன்,
இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெட்வொர்க் ஸ்டாப் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கீழே வந்துட்டு யூசர் நேம், நியூ யூசர், ஃபோன் நம்பர் 967, ஓகே ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் @gmail.com சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ சப்மிட் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து யூசர்ஸுங்கிற ஏபிஐ வந்து கால் ஆகும். ஓகே, என்ன இதில் ஐடி 11 வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கு, அது டேட்டா. ஓகே, ஸோ இந்த யூசர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லைக் ஃபர்ஸ்ட் என்னென்னா டேட்டா லைக் கிளியர் ஆகுது. அந்த டேட்டா எப்படி கிளியர் பண்ணுறாங்கன்னா, ஸோ இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்குள்ள லைக் இங்கே என்ன பண்ணணும், செட் இமெயில் வந்து எம்டி ஆகிடும். ஓகே, தென் செட் ஃபோன் நம்பர் வந்து எம்டி ஆகிரும். தென் செட் அடுத்து என்ன பண்ணணும், இங்கேருந்து என்ன பண்ணணும், ஸோ செட் ஒன்று யூசர் நேம் எம்டி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பண்ணணும், செக் பண்ணி பார்ப்போமா. அப்போ ஸோ லோட் பண்ணுறேன், யூசர் நேம், ஃபோன் நம்பர், இமெயில். ஓகே, இப்போ ரீசெட் ஆகலை. ஏன் ரீசெட் ஆகலை அப்படின்னா வேல்யூவை நான் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஓகே, இப்போ நான் வேல்யூவை இங்கே டிஃபைன் பண்ணுறேன். வேல்யூ யூசர் நேம், இதுக்கான வேல்யூ இமெயில். ஓகே, தென் இதுக்கான வேல்யூ லைக் இங்கே இதுக்கு வந்து ஃபோன் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரீசெட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வேல்யூ என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுறேன், இமெயில் என்டர் பண்ணாச்சு, சப்மிட். யூசர் இங்கே பாருங்கள், ஏபிஐ கால் சக்ஸஸ் ஆன உடனே டேட்டா வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேட்டா ரீசெட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் இந்த ஏபிஐ வந்து லைக் கால் பண்ணணும். ஏன்னா நம்ம ரீஃப்ரெஷ் ஆன டேட்டா வந்து ஷோ ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரீஃப்ரெஷ் ஆன டேட்டா வந்து என்ன பண்ணால் கால் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணியா கான்ஸ்ட் ஆஃப் ஏபிஐ கால். ஓகே, இந்த ஏபிஐ ஓகே ஜஸ்ட் சிம்பிள் ஒரு ஏபிஐ கால். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏபிஐ கால், அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் சேம் தான். இதுக்கு என்ன எரர் காட்டுது, ஓகே இது கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், ரூல்ஸ் எஃபெக்டுக்குள்ள ஏபிஐ கால், அதுக்கப்புறம் இன்னும் டிபெண்டன்சி. ஓகே, யூஸ் எஃபெக்ட். ஓகே சாரி, இப்போ என்ன பண்ணோம் லைக் இதோட கால் பண்ணோம் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இங்கே ஒரு டிபெண்டன்சி, அதை வச்சு நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போது ஓகே இப்போதைக்கு என்ன பண்ணோம் லைக் ரீலோட் பண்ணி பார்த்துரும். ஸோ நமக்கு டேட்டா வந்திருக்கா இல்லைன்றது ரீலோட் பண்ணி பார்த்துரும். லைக் ரீலோட் பண்ணுவோம், லைக் ஏபிஐ கால்க்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூவில் செக் பண்ணி பார்த்துரும் நம்மளுடைய டேட்டா வந்திருக்கு.
ஓகே, இப்போதைக்கு ஒரு 9 டேட்டா வந்திருக்கு. ஸோ யூசர் நேம், ஃபோன் நம்பரை பேக் பண்ண 967 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். email@gmail.com. ஓகே, சப்மிட் பண்ணியாச்சு. சப்மிட் பண்ணிவிட்டேன். ஐடி 11 போய் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ஐடி 11 சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் பார்த்தேன், லைக் இதை தான் வந்து போஸ்ட் ஏபிஐ கால்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மெத்தடில் வந்து லைக் ஏபிஐயில் தான் இஷ்யூ இருக்குது. ஸோ அதில் லிஸ்ட்டை வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ அதில் தான் ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்ப்போம்னா, லைக் எடிட் மெத்தட் பார்ப்போம், லைக் விச் இஸ் புட் மெத்தட். ஸோ இப்போ நான் எடிட் கிளிக் பண்ண என்ன பண்ணும், லைக் இங்கே இருக்க டேட்டா எல்லாமே வேல்யூஸ் வந்து இங்கே பாப்புலேட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ எடிட் ஹேண்ட்லர் கிளிக் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. ஸோ என்னென்னா இப்போ எடிட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எடிட்டை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஸோ எடிட்டை கிளிக் பண்ணுறேன், ஆன் கிளிக் ஆஃப் எடிட்டர் கரெக்டாக. எடிட் ஹேண்ட்லர், ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன். ஓகே, இது வழியாக பார்த்தீங்கன்னா லைக் என்னென்ன டேட்டா இருக்குன்றதை பாஸ் பண்ணிடுறேன், வேல்யூ என்ன இருக்குது. ஸோ இப்போ எடிட் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறேன். கான்ஸ்ட் ஆஃப் எடிட் ஹேண்ட்லர், ஓகே. இப்போ டேட்டா என்ன டேட்டா இருக்குன்றது வரும். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா. இப்போ செக் பண்ணி பாருங்கள், லைக் கன்சோலில் வந்து பார்த்தேன் எடிட் டேட்டா இருக்கும். இப்போது ஓகே, அதோடைய டேட்டா ஃபுல்லாக வந்துச்சா கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஆட்டோ பாப்புலேட் பண்ணுறோம் அந்த டேட்டாவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், லைக் செட் இமெயில் என்ன, ஓகே, கட் செட் ஃபோன் நம்பர் என்ன, செட் யூசர் நேம் என்ன, டேட்டா டாட் யூசர் நேம், டேட்டா டாட் இமெயில், டேட்டா டாட் ஃபோன். இப்போ எடிட் கிளிக் பண்ணுறேன், எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. லைக் இப்போ என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன் டேட்டாவை அண்ட் தென் சப்மிட் பண்ணுறேன், விச் இஸ் இப்போது சப்மிட் பண்ணுறேன். எடிட் பண்ணுறத ட்ரூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, எடிட் ஸ்டேட்டை வந்து ட்ரூ ஒன்று மெயின்டைன் பண்ணுவேன். கான்ஸ்ட் ஆஃப் எடிட் ஹேண்ட்லர் கமா செட் ஹேண்ட்லர் என்னன்னா யூஸ் ஸ்டேட் ஃபால்ஸ். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, எடிட்டை கிளிக் பண்ணோடனே இங்கே அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஓகே, எடிட் சேஃப்டி எடிட் ஹேண்ட்லர் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்ற. ஓகே, ஸோ இப்போ இந்த சப்மிட்டில் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பேன்னா, சப்மிட் ஹேண்ட்லரில் எடிட் ஹேண்ட்லர் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா போஸ்ட் ரிக்வஸ்ட் லைக். ஓகே, இப்போ என்ன பண்ணால் எடிட் ஹேண்ட்லர் ட்ரூவாக இல்லை அப்படின்னா இதை கூட ஓகே இங்கே இருக்கிறத இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, எடிட் ஹேண்ட்லர் இந்த மாதிரி இருந்தால் இப்படி பண்ணேன். ஆர்எல்ஸ் இப்போ என்ன பண்ணேன், ஸோ போஸ்ட் இப்போ புட் மெத்தட் எப்படி அந்த வேல்யூஸ் எல்லாமே அதே மாதிரி தான். ஆல்ரெடி இப்போ திருப்பி வேல்யூஸ் அது ஸ்டெப்பில் வந்து சேஞ்ச் ஆகும், திருப்பி சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி பண்ணுறோம் புட் மெத்தட். ஓகே, இப்போ பாருங்கள் எடிட் பண்ணுறேன், .in போடுறேன், இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இன்டர்ஸ் கிளிக் பண்ணுறேன்,
சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். சப்மிட் வந்து டைம் ஆகுது. இன்னும் அது வந்து ஸ்டில் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. டைம் ஆகும் சொல்கிறதுக்கு. வெயிட் பண்ணுவோம். மேபி நெட்ஒர்க்கு அதாவது ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி எரர் காட்டும். லைக் ஸ்லோனஸ் எரர் காட்டும். ஓகே, இப்போ என்ன சொல்லுது? ஓகே போய் ஓகே, நாம் இங்கே ஒரு விஷயத்த மறந்துட்டோம். ஐடியை வந்து நம்ம சென்ட் பண்ண வேலை. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் புட்டி எப்போக்கு என்ன பண்ணுவோம்? ஐடி சென்ட் பண்ணோம். இந்த ஐடி கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இதுக்கான லைக் என்ன பண்ணோம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியை பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே வந்துட்டு நம்ம ஐடி பாஸ் பண்ணோம். டாலர் சைனை போட்டால் ஐடி என்ன ஐடி? எக்ஸாம்பிளுக்கு வேணும் ஒன்றுன்னு வச்சுப்பேன். இப்போதைக்கு ஒன்றுங்கிற ஐடியா வந்து ரீப்ளேஸ் ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். யூசர் நேம் எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணும்போது ஒன்றுங்கிற ஐடி கண்டிப்பாக வந்திருக்கும். ஐடி ஒன்றை தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? ஃபோன் நம்பர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன். 091382. ஓகே, சப்மிட் பண்ணுறேன். லைக் நெட்ஒர்க் ஸ்டாபில். ஓகே, இங்கே வந்து நமக்கு தப்பாக வந்து டேட்டா பாஸ் ஆகுது. ஓகே, இந்த கர்லி ப்ராசஸ் தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறேன். இதை எடிட் பண்ணுறேன். 968182. ஓகே, சப்மிட் பண்ணுறேன். சென்ட் பண்ணியாச்சு. லைக் ஸ்டில் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இமெயில் வந்து இந்த மெயில் ஐடி வித் ஃபோன் நம்பர் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பெர்ஃபார்ம் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லைக் புட் மெத்தடை யூஸ் பண்ணோம். ஸோ லைக் டெலீட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணோம்னா இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டெலீட்னு இருக்குது. சேம் என்ன பண்ணோம்? இன்ஸ்டெட் ஆஃப் லைக் புட்டுன்றதை டெலீட் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? லைக் கான்ஸ்டன்ட்டில் delete handler. Okay, data. இப்போ ஒன்றும் இல்லை, access dot இது அப்படியே காப்பி பண்ணுறேன். delete அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். என்ன ஐடியோ அதை பாஸ் பண்ணுறேன். தென் நமக்கு இங்கே டேட்டாலாம் தேவை கிடையாது. நம்ம ஐடி பாஸ் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆகிடும். ஸோ ஸ்டில் அதே மாதிரி தான் கன்சோல்லையும் அதே மாதிரி. ஓகே, திருப்ப என்ன delete handler. இங்கே என்ன பண்ணணும்? பட்டனுக்குள்ளே கிளிக்கில் தான் நம்ம எழுதணும். கரெக்டாக ஆன் கிளிக்கில் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த ஐடி பாஸ் பண்ணி ஐடியை வந்து டெலிட் பண்ணும். இந்த ஐடி டெலிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ரீலோட் பண்ணிக்கிறேன் பேஜை. ஒன்ஸ் பேஜ் ரீலோட் பண்ணிவிட்டேன். ஓகே, டெலிட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேட்டாவே லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கெட்ட
ஓகே, டெலீட் ஃபங்க்ஷனில் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? கண்டுபிடிப்போம். டெலீட் ஹேண்ட்லர். ஓகே, எடிட் ஹேண்ட்லர் இங்கே வந்து தேவை கிடையாது. ஸோ அது எப்பயுமே டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல அது வந்து பர்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லைக் இந்த டேட்டா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐடி ப்ரிவ்யூ ஐடி வந்து டெலீட் ஆயிடுச்சு, 1 வந்து டெலீட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. ஸோ ரீலோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது ஏபிஐ ஒர்க் ஆகாது, ஸோ அதனால் காட்டாது. ஓகே, இப்படி தான் வந்து டெலீட் பர்ஃபார்மன்ஸும் நடக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் CRUD ஆப்ரேஷன்ஸ் ரியாக்டில். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லைக் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.